உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ராகு கேது பெயர்ச்சி. ஒவ்வொரு ராசிக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ராசி ஆப்பட்டது ரிஷப ராசி. இப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, 18/5/2025 இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. இதனுடைய பீரியட் 1.5 வருஷ காலங்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி. இது திருக்கணித பிரகாரம் 18/5/2025. இதே வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா 26/4/2025 இது வாக்கிய பிரகாரம் இந்த ராகு கேது பெயர்ச்சி. இப்ப நம்ம திருக்கணித பிரகாரம் பார்க்கலாம். அப்போ இந்த ராகு கேதுவாகப்பட்டது மீனத்தில் இருந்த ராகு கும்பத்துக்கு வர்றாங்க. கன்னியில் இருந்த கேது பகவான் சிம்மத்துக்கு வர்றாங்க. அதாவது ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துக்கு ராகுவும் ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்துக்கு கேதுவும். அப்ப இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அப்ப ராகுவுடைய அந்த பீரியட் ஆகப்பட்டது 18 வருஷ காலங்கள். ராகு தசை நடத்தினார்னா, கேது தசை நடத்தினார்னா 7 வருஷ காலங்கள். அப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ இந்த தசைகள் வந்தாலும் அதை நம்ம பார்த்து பலன் எடுத்துக்கலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சியால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், ரத்தத்துல கிருமி பரவுறது, இல்லைன்னா இப்போ ப்ரெஷர், சுகர், அது போக பார்த்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரி எல்லாமே இந்த கேது 4ஆம் இடத்துக்கு வந்ததுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். அது மாதிரி பிரச்சனைகள் வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அது எந்த ரூபத்திலும் அது கிளியர் ஆயிரும். ஏன்னா குரு பகவான் கும்பராசியவே பார்க்கறாரு. அப்படி பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அந்த கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தாய் தகப்பனை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும். இப்போ வயதானவர்களை இல்லை உங்க தாய் தகப்பனை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல் நல குறைபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோக உங்க தாய் வழி சொந்தமோ தகப்பன் வழி சொந்தமோ இந்த சொந்த பந்தத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. நீங்க அன்பா இருங்க, பாசமா இருங்க. அவங்களுக்கு ஒரு ஜாமீன் போடுறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யறதோ இது ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். கண்டிப்பா முடிவு கஷ்டத்தை கொடுக்கும், இல்லைன்னா பிரச்சனையை கொடுக்கும், சங்கடத்தை கொடுக்கும். இதே சமயத்துல இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு நீங்க ஒரு கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த கூட்டு தொழிலை விட்டுட்டு வந்தோ அந்த கூட்டு தொழில் செஞ்சுட்டோ இப்போ வேற தனிப்பட்ட முறையில ஒரு தொழில் செய்யலாமா? தாராளமாக அருமையா செய்யலாம். அப்ப அந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். ஒரு தொழில்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த தொழில்ல நம்மளுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னா, உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானும் அந்த ராகு பகவானை ரிஷபத்திலிருந்து குரு 9ஆம் பார்வையாக ராகு பகவானை பார்த்ததுனாலையும் அந்த ராகு பகவான் அந்த விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி நல்ல பலனை கொடுப்பார். அப்போ தொழில்ல மேன்மை, உங்களுக்கு முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அந்த தகுதி, தரம், அந்தஸ்து இதெல்லாமே மாறும். அப்ப நீங்க படிப்படியாக முன்னேற்ற பாதையில வருவதற்குண்டான வாய்ப்புகள் அட்டகாசமா இருக்குது. அப்ப நம்மளுக்கா இது மாதிரி நடக்குது, நாமளாவது தொழில் ஆரம்பிச்சு இவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம், நம்மளை நாமளே நம்ப முடியலையே அப்படிங்கிற கேள்வியில உங்க மனசுல வரும். ஏன்னா இந்த பீரியட்ல சனி பகவானும் 2.5 வருட காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்ப சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால
நீங்க வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டில் சொத்தும் வாங்கலாம். அப்போ வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் சம்பாரிச்சு அந்த நாட்டிலேயே சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சிங்கப்பூர், மலேசியா, யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, ஜப்பான், அமெரிக்கா, எந்த கண்ட்ரியில நீங்க வேணும்னாலும், எந்த கண்ட்ரிக்கு போய் நீங்க சம்பாதிக்க நினைச்சாலும் கண்டிப்பா அந்த கண்ட்ரியில சம்பாதிக்கலாம். புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம். சனியும் ராகு கேதும் உங்களுக்கு அட்டகாசமா இருக்குது. அதே சமயத்துல இந்த கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க நான் வேலையில் இருக்கிறேன், நான் பேப்பர் போட்டுறேன், நான் வேற வேலைக்கு போறேன் அப்படின்னு நீங்க விளையாட்டுக்கு சொன்னா கூட உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பேப்பர் போட்டுருவாங்க. உங்களுக்கு நீங்க உங்களுடைய வார்த்தைகள்ல இப்ப ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அப்போ உங்களுடைய சொந்த பந்தத்துக்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுடைய பழக்க வழக்கத்துல பேசினாலும் சரி, ரொம்ப நிதானமாக ரொம்ப எச்சரிக்கையாக பேச வேண்டிய காலகட்டங்கள். மெயினா பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தமே உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. அப்ப சொந்த பந்தத்துக்கிட்ட ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பீரியட் எதுனா இந்த பீரியட் தான். அப்ப இந்த பீரியட்ல சொந்த பந்தத்துக்கு ஜாமீன் போட வேண்டாம், அவங்களுக்கு நானாச்சும் சொல்லி நிக்க வேண்டாம். அவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலுமே அவங்களுடைய கஷ்டத்துக்கு நீங்க பாக்கெட்ல இருந்தா 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வந்துருங்க, ஆனா ஒரு ஜாமீன் மட்டும் போட வேண்டாம். இப்படி நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ராகு பகவானால கண்டிப்பாக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தொழில் வகையில நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு, தொழில்ல நல்ல லாபத்தை கொடுப்பாரு. நீங்க செய்யக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய டென்ஷன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு மலன்னு நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு. இந்த சமயத்துல சனி பகவானும் ராகுவும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகளை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாரு. அப்ப அந்த வெளிநாடு போகணும், வெளிநாட்டுல சம்பாதிக்கணும், வெளிநாட்டுல சாதிக்கணும் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு இது ஒரு அற்புதமான டைம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரிஷபராசினா கலை தொழில், அப்ப இயல், இசை, நாடகம், கலை சம்பந்தப்பட்டது, சினிமா, இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய டைம் இந்த பீரியடு. அதே சமயத்துல ரிஷபராசி நீங்க உங்க குடும்பம் எல்லாத்தையுமே நீங்க தான் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. நீங்க எல்லாத்துக்குமே நல்லது நீங்க செய்வீங்க, எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால இந்த பீரியட்ல கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் நிதானிச்சு செய்யுங்க. அது போக உங்களுடைய துணைவியாரோ உங்களுக்கு வேண்டப்பட்ட உங்களுடைய ஒரு விஷயம் செய்யும் போது அவங்களை கேட்டுட்டு செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியில பிறந்த பெண்களும் ஆண்களும் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு அருமையா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையிலேயே இது இந்த 2.5 வருஷ காலம் சனி பகவானுடைய அனுகிரகம், இந்த 1.5 வருட காலம் ராகு கேதுடைய அனுகிரகங்கள், இது ரெண்டுமே ஒன்னா நல்லதா வந்திருக்குது. அப்படின்னா இதை பயன்படுத்திக்கோங்க, பயன்படுத்தி சம்பாரிச்சுக்கோங்க. சம்பாரிச்சு நீங்க நல்ல பொசிஷனுக்கு இந்த சூழ்நிலையை தக்க வச்சுக்கோங்கன்னு சொல்றேன் நான். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை நல்லபடியாக கணிச்சு உங்களுக்கு இந்த விளக்கத்தை நாம சொல்றோம். கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. அதனால இந்த பீரியட்ல மட்டும் நீங்க குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வருவதும், அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்கள் விநாயகரை ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளும் கும்பிட்டு வருவதும், அந்த விநாயகருக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல்ல வச்சு கும்பிட்டு வருவதும் ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம். அதுபோக அம்மனுடைய வழிபாடு, ரிஷபராசியில் பிறந்தவங்க எந்த அம்மன் வழிபாடாக இருந்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சியில உங்களுக்கு அது மிகுந்த அனுகூலத்தை தரும். அப்போ வெள்ளிக்கிழமை நாள்ல செவ்வாய்க்கிழமை நாள்ல கண்டிப்பாக அம்பாளை கும்பிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. அப்ப நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும். அப்ப உங்க ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு
ஒரு முறை பார்த்துக்கோங்க. நேயர்களே, இந்த 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 பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.